இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, சிலுவையும் சிலுவை பெற்றுத்தர ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். அந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையிலே பெற்றுத்தந்த அவருடைய தியாகத்தினால் பெற்றுத்தந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். முதலாவது, அவருடைய சிலுவை மரணத்தினால், அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். நாம் ஜெயமாக வாழுகிறோம், நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம். எதிலெல்லாம் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம், எதெல்லாம் நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, இந்த உலக பிரகாரமான பாவங்கள், நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள், நம்முடைய சுய சிந்தையில் காணப்படுகிற பாவங்களில் இருந்து தேவன் நமக்கு விடுதலையையும் ரட்சிப்பையும் கொடுத்திருக்கிறார். அதான் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்போ என்னுடைய பாவ சுவாபங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கும் சொல்லுகிறார், உங்களுடைய பாவ சரீரம், அதாவது பாவத்தை உண்டு பண்ணுகிற, அந்த பாவத்தை செய்ய தூண்டுகிற அந்த பாவ சரீரம் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பாவ சரீரம் அழிந்து போகும்படியாக அந்த பழைய மனுஷன், அதாவது அந்த பழைய மனுஷனுக்கு பாவ சரீரமும் பாவ மனுஷனும் அந்த சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இப்பொழுது நான் பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அவரை எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய பாவங்களை, அவர் பாவ சுவாபங்களை, அந்த பாவ சரீரத்தை நாம் அவரோடு கூட சிலுவையில் அறைந்தோமானால் நாம் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அதாவது கிறிஸ்துவானவர்கள், அதாவது கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். நம்முடைய மாம்ச இச்சைகள், அதை விட முடியாத பாவங்களை நாம் சிலுவையில் அறையும் பொழுது, அதை விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நமக்குள் வந்து நாம் அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். அவரால் அவருடைய அந்த சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் தான் நாம் இதை செய்ய முடியும். அவரால் இந்த உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் என்று பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக கூறுகிறார். என்ன கூறுகிறார்? நம்முடைய பாவ சரீரத்தை, அந்த பழைய மனுஷனை அவரோடு கூட நாம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறோம் என்று. இன்னும் எதிலிருந்து நமக்கு ஜெயம் தருகிறார்? அதனால நாம் அவரால நாம் பிழைத்திருக்கிறோம். பாவத்தில் சரீரத்தோடு வாழாதபடி நாம் பிழைத்திருக்கிறோம். அடுத்தது, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக பேர் இன்னைக்கு நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு பாவத்திலே சிக்குண்டு அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வழி தெரியாதபடிக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னை விசுவாசி, என்னுடைய இரத்தத்தினால எல்லா பாவங்களும், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும். இதை அறியாதபடி, இதை ஏற்றுக்கொள்ளாதபடி, இதை விசுவாசியாதபடி அந்த பாவத்தினாலே மரண பயத்தினால் சிக்குண்டு இருக்கிற எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை விடுதலையாக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து மாம்சமாக இரத்தமாக வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். அப்ப அந்த மரணத்தின் அதிபதி யாருன்னா அந்த பிசாசான, நம்மை பாவம் செய்ய தூண்டி நமக்கு மரணத்தை கொண்டு வந்து அதனால் தன்னை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவன் அந்த பிசாசானான். அந்த மரணத்தின் அதிபதியான பிசாசானவனையும் அவர் சிலுவையிலே தன்னுடைய மரணத்தினால் அழித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் பாவத்தோடு வாழக்கூடாது, அந்த பாவத்தினால் உண்டாகும் மரண பயத்தோடு வாழக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் நம்முடைய பாவங்களை அவருடைய சிலுவையில் சுமந்தார். நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய பாவங்களை தேவன் சுமந்தார், நான் இனி சுமக்க தேவையில்லை, என்னுடைய பாவ சரீரத்தை நான் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து விட்டோம்
விட்டோம், என்னுடைய பாவ இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டோம் என்று நாம் விசுவசிக்கும் பொழுது அந்த மரண பயம் இல்லாமல் அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ முடியும். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே கிறிஸ்து எனக்கு சிலுவையிலே என்ன சம்பாதித்தார் என்று நாம் தியானிக்கும் பொழுது, முதலாவது நம்முடைய பாவ இச்சைகளை நாம் அவரோடு கூட சிலுவையில் அறைந்து பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய் கிறிஸ்துவுடனே கூட பிழைக்கும்படியான ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறார். மரண பயம் இல்லாதபடி அந்த அடிமைத்தனம், மரண பயம் என்கிற அந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு ஜெயத்தையும் விடுதலையும் தந்திருக்கிறார். அந்த மரண பயத்தை கொண்டு வருகிற அந்த பிசாசை அவர் மரணத்தினாலே ஜெயித்து நமக்கு ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உலக பிரகாரமான பாவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இச்சை, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, அந்த சுய இச்சை, இதுகளை தான் ஆண்டவர் பாவம்னு சொல்லுகிறார். இந்த பாவங்களிலிருந்து அவருடைய இரத்தத்தினாலே நாம் ஜெயம் பெற முடியும். பிரியமானவர்களே, அப்படி அவருடைய இரத்தத்தை விசுவாசித்து தேவன் எனக்காக மரித்தார், அவருடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படுகிறேன் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது இந்த ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஒரு விடுதலையும் ஒரு ஜெயம் பெற்ற வாழ்வையும் நான் பெற்றுக்கொண்டு அவரில் நாம் பிழைத்திருக்க முடியும். ஜெபம் செய்வோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கப்படத்தக்கவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன். அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய சிலுவையை குறித்தும் ஆண்டவரே, சிலுவையிலே நீர் எங்களுக்காக ஆண்டவரை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்தும் ஆண்டவரை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எங்களுடைய பாவ சுவாபங்கள், எங்கள் உலக பிரகாரமான பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை மோடு கூட சிலுவையில் நாங்கள் அறையப்பட்டு அப்பா புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு சிலுவையிலே பரிகரித்தீரேப்பா. அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அதை உணர்ந்தவர்களாய், அதை விசுவாசித்தவர்களாய், அதை அறிக்கையிட்டவர்களாய் ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு மரண பயம் இல்லாமல் ஆண்டவரே உலகத்தில் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கிருபையை தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். யார் யார் இந்த நாட்களிலே இந்த பாவ பழக்கம் என்னை அழுத்தி கொண்டு என்னுடைய ஆண்டவரே எனக்குள்ளே ஒரு பயத்தை உண்டாக்கி மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது என்று ஆண்டவரே இருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் உடைய பரிசுத்த இரத்தம் ஆண்டவரே இந்த நாளிலே ஒரு விடுதலையும் ஒரு ஜெயத்தையும் நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். உமக்குள் நாங்கள் பிழைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.